ரமண பவ சரி ரி 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 பிண பவ சரவண வீர நமோ நம தி பவ சரவண நிர நிர நிரண வசர ஹண பவர்க முருகா முருகா பயணமும் சேவையும் போதும். நிறுத்து அஜவாகனா. ஐயனே, ஏன் பயணம் அழுத்து விட்டதா? அல்லது நம் வேறு திசையில் எங்கும் பயணிக்க வேண்டியுள்ளதா? இல்லை அஜவாகனா, நீ புறப்படும் காலம் வந்துவிட்டது. நான் புறப்படும் காலமா? பணியின் நிமித்தமாக தாங்கள் என்னை எங்கேனும் தனியாக அனுப்ப திட்டமுள்ளதா சுவாமி? இல்லை அஜவாகனா, நீயும் நானும் பிரியும் காலம் வந்துவிட்டது. சுவாமி, இனி ஒரு முறை அப்படி சொல்லாதீர்கள். நான் தங்களை பிரிந்து எங்கும் செல்ல மாட்டேன். இல்லை அஜவாகனா, நீ விடுதலை பெறும் காலம் வந்துவிட்டது. பிரபு, நான் தங்களின் வாகனமாக இருப்பதை என் பெருமையாக கருதுகிறேன். அதேபோல் என் உடல் தரித்திருக்கும் வரையில் தங்களின் வாகனமாக இருக்க என்னை அனுமதியுங்கள். அஜவாகனா, மேருமலை தெய்வீக சக்தி பொருந்தியது. அங்கே நாரதர் நடத்திய யஜ்ஞத்தில் பலியிடப்பட்ட ஆடுகளின் பிரதிநிதியாக நீ தோன்றினாய். அப்பாவி ஆடுகளின் உயிர்களை காக்க நீ தேவர்களை பகைத்துக் கொள்ள துணிந்தாய். ஆகவே நீ என் வாகனம் என்ற சிறப்பை பெற்றாய். இப்போது நீ முக்தி பெறும் காலம் வந்துவிட்டது. ஆகவே நீ என்னை பிரிந்துதான் ஆக வேண்டும். ஆனால் முக்தியை விட தங்களின் பாதாதி சரணமே எனக்கு மேல் ஐயனே. அஜவாகனா, என் வாகனம் என்ற சிறப்பு என்றுமே உன்னில் நிலைத்து நிற்கும். இன்றிலிருந்து இந்த அகிலம் உள்ளவரை மேஷவாகனன் என்று என் பக்தர்களால் நீ போற்றப்படுவாய். இணை முழந்தாடும் திருவடியதனில் சிலம்பொலி முழங்க சிரகிரி வேலவன் சீக்கிரம் வருக சரவண பவனா சன்னிதியில் வருக சரவண பவனா சன்னிதியில் முருகா. யார் நீ? என்னை விட்டுவிடு, உடனே என்னை விட்டுவிடு. என்னை விட்டு விடாதே, என்னை கீழே விட்டு விடாதே.
சுவாமி, இனி ஒரு முறை அப்படி சொல்லாதீர்கள். நான் தங்களை பிரிந்து எங்கும் செல்ல மாட்டேன். அஜவாகனனின் பிரிவு துயர் என் நாள் மனதை வெகுவாக பாதித்து விட்டது. அஜவாகனன் கண்ணீர் விட்டு அழுதபோது நான் மன உறுதியோடு வழி அனுப்பினேன். ஆனால் இப்போது மனம் கலங்குகிறது. ஆனால் ஒரு வீரன் ஒருபோதும் மென்மையான உணர்ச்சிகளுக்கு ஆளாகிவிடக்கூடாது. ஒரு போர் வீரனுக்கு இலக்கே லட்சியமாக இருக்க வேண்டும். யாரோ என் பயிற்சியில் குறுக்கிடுகிறார்கள். யாரென்று அறிந்தால் அவர்கள் மூச்சை நிறுத்தி விடுவேன். தாங்கள் அன்றி வேறொருவராக இருந்திருந்தால் அவர்களை நான் கொன்றிருப்பேன். நான் உன்னோடு சற்றே விளையாடினேன் தம்பி. முருகா, நீயா பேசுவது? அண்ணா அண்ணா என்று என்னை கணத்திற்கு கணம் அன்பொழுக அழைக்கும் நீயா பேசுவது? எப்போதும் எல்லோரும் ஒரே மாதிரி இருப்பதில்லையே. தம்பி, உன்னோடு விளையாடும் உரிமை இந்த அண்ணனுக்கு இல்லையா? தங்களின் உடனடி அன்பை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. முருகா, நீ என்ன கூறுகிறாய்? தென்னாடு சென்ற நான் திரும்பி வரவே மாட்டேன் என்று தாங்கள் முடிவே செய்து விட்டீர்கள் அல்லவா? திவ்ய மலர்களை தேடிச் சென்ற நான் தென்னாட்டிலே செத்தொழிந்து விடுவேன் என்பதுதானே உங்கள் கணிப்பு? இன்னொரு முறை அப்படி கூறாதே. என் மீது நம்பிக்கையற்று தானே தாங்கள் அந்த திவ்ய மலர்களை தேடி தென்னாடு வந்தீர்கள். அந்த நிகழ்வை நீ இன்னும் மறக்கவில்லையா? அது என்னுடைய தவறுதான். என்னை மனமுவந்து மன்னித்து விடு. அண்ணா, ரணத்தை உண்டாக்கியவர் அதை எப்போதும் எளிதில் மறந்து விடுவார். ஆனால் ரணத்தினால் காயம்பட்டவர் அதை ஒருபோதும் மறப்பதில்லை. ரணம் மாறிய பிறகும் அதனால் ஏற்பட்ட தழும்பானது மறைவதில்லை. உன் உணர்வுகளை நான் புரிந்து கொள்கிறேன் முருகா. ஆனால் யக்ஞத்தின் போது ரிஷிகள் முன்னே அவமானத்தை சந்தித்தவன் நான். இப்போது தாங்கள் என்ன கூறி என்ன பயன்? மனம் புண்பட்ட நிலையில் நான் இருக்கின்றேன். அண்ணன் என்ற உரிமையில் என் அருகே வர வேண்டாம். நீர் அருந்துங்கள். சுவாமி, என்ன நடந்தது? தந்தையே! அண்ணா, அச்சத்துடன் எழும்பிய பெருங்குரலை கேட்டோமே, அது தங்களுடையதுதானா? நான் கனவில் ஒரு மயிலை கண்டேன். அது என்னை தூக்கிச் சென்றது. அது கனவல்ல, நினைவு போல் அச்சுறுவாய் தோன்றியது. இப்பொழுதே அந்த மயிலை கண்டறிந்து என் கரங்களாலேயே கொன்று விடுகிறேன். அண்ணா, அது வெறும் கனவு. அதை விட்டுவிடுங்கள். இதை போன்ற அற்ப கனவுகளுக்கு தாங்கள் அஞ்சலாமா? இல்லை அண்ணா, இல்லை. இதை நான் வெறுங்கனவாக கருதவில்லை. கைலாயத்தில் அந்த தேவர்கள் நம் அசுர குலத்திற்கு எதிராக ஏதோ சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள்.
ஆம். உடனே நம் அசுரகுல குரு சுக்ராச்சாரியரை அழைத்து வாருங்கள். இதை பற்றி நான் அவரிடம் விவாதிக்க வேண்டும். சுவாமி, சுவாமி, தயவு கூர்ந்து தவத்தில் இருந்து விழித்தெழுங்கள். சுவாமி, தவத்தில் இருந்தது போதும். என் மனக்குறையை செவிமடுத்து கேளுங்கள். குயிலை விட மெல்லிய குரலில் பேசும் பார்வதியா குரல் உயர்த்தி பேசுவது? சாது மிரண்டால் காடு கொள்ளாதே என்பதை தாங்களும் அறிவீர்கள் அல்லவா? நன்றாக அறிவேன். ருத்ரதேவியாக போர்க்கோளம் பூண்டு மகிஷாசுரனை வதம் செய்த அந்த அபூர்வ காட்சியை நானும் கண்டேனே. இப்போது உன் மனக்குறைதான் என்ன? நாளும் பொழுதும் நீங்கா தவத்தில் தாங்கள் இருந்தால் எங்கள் நிலைதான் என்ன? தங்கள் மீது அன்பை மாறியாக வர்ஷிக்கும் மனைவி உண்டு. தாங்கள் கொஞ்சம் மகிழ்ந்து நற்குணங்களை போதிக்க குழந்தைகள் உண்டு. அதை நானும் அறிவேன் தேவி. குடும்பத்தை மறந்து குழந்தைகளை மறந்து நிஷ்டையில் ஆழ்ந்திருப்பது முறையா? பத்தினியோடும் பாலகர்களோடும் இன்புற்றிருக்க தாங்கள் மறந்தது ஏன்? பார்வதி, நீ கேட்கும் கேள்வியின் பொருள் உணர்ந்துதான் வினவுகிறாயா? மிக நன்றாக உணர்ந்தே வினவுகின்றேன். தங்களுக்கு 2 புத்திரர்கள் கைலாயத்தில் உண்டு என்பதை தங்களுக்கு நினைவிருக்கிறதா? தங்களின் மீது பேரன்பு பூண்டு நிற்கும் பத்தினியின் நினைவு உண்டா? பார்வதி, உன் ஆதங்கத்தை நான் நன்கு உணர்கிறேன். ஒரு தந்தையாக நம் புத்திரர்கள் மீதும் ஒரு பதியாக உன் மீதும் எனக்கு அளவற்ற அன்பு உண்டு. ஆனால் இந்த உலகத்தை ரட்சிக்கும் ஈசனாக அந்த அன்பையும் கடந்த கடமைகளும் கர்மங்களும் எனக்கு உள்ளன. அந்த கர்மத்தில்தான் இந்த பிரபஞ்சம் நிலை பெற்று நிற்கிறது. என்னை வணங்கும் மக்களுக்காகவும் என்னை நம்பும் தேவர்களின் நலனுக்காகவும் நான் தவத்தில் ஆழ்ந்திருப்பது அவசியமாகிறது. தமிழ்க்கடவுள் முருகன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ்க்கடவுள் முருகன் தொடர்கிறது. மகாதேவா, அன்னை பார்வதி தேவியே, பணிகிறேன். காரணம் இல்லாமல் இந்திரன் கைலாயம் வருவதில்லையே. காரணம் யாதோ? ஈசனே, முருகன் அவதரித்த பிறகு அந்த அசுரர்களின் அதர்மச் செயல்கள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே போகின்றது. இந்த அகிலத்தை படைத்த அன்னை மகேஸ்வரியையே மணக்க ஆசைப்பட்டான் மகிஷாசுரன். தாரகாசுரனோ பூமாதேவியை சிறையெடுத்து சித்திரவதை செய்தான். தேவர்களுக்கு எதிராக எதையும் புரியும் தைரியம் அசுரர்களுக்கு உருப்பெற்றுவிட்டது. இதே நிலை நீடித்தால் 17-16 புவனங்களிலும் எந்த ஒரு பெண்ணும் நிம்மதியாக இருக்க இயலாது. தேவர்களின் நிலையோ மிகவும் மோசமாகிவிடும். ஆகவே சூரபத்மன் மற்றும் அசுரர்களை அழிக்க முருகனை அனுமதிக்க வேண்டும் என்று கோரவே நாங்கள் அனைவரும் இங்கே வந்து இருக்கின்றோம். இந்திரா,
நடந்த யாவற்றையும் நான் அறிவேன். நான் அறிவேன் என்பதை நீயும் அறிவாய் அல்லவா? ஒவ்வொரு செயலையாற்ற ஒவ்வொரு நேரம் சித்திக்கும். ஆனால் அசுரர்களின் தொல்லைகள் எல்லை மீறி விட்டனவே. பொறுத்தருளத்தான் வேண்டும். முருகன் இப்போது முட்டாக இருக்கின்றான். அவன் மனம் கமழும் மலராக மலர வேண்டும். பின்பு காயாகி கனிய வேண்டும். காலம் கனியும் போது முருகனும் கனிவான். சூரபத்மனுக்கு நான் 108 யுகங்கள் வாழும் வரத்தை நல்கியிருக்கின்றேன். அது இன்னும் பூர்த்தியாகவில்லை. ஆனால் அவன் மரணத்தின் பாதையில் நடைபோட தொடங்கிவிட்டான். காலனின் கரத்திற்கு எட்டும் தூரத்தில் அவன் இருக்கின்றான். உதிர்ந்த கண்ணீருக்கு அந்த கண்ணீர் உதிர காரணமானவன் பதில் கூறியே தீர வேண்டும். ஆகவே நீங்கள் இப்போது புறப்படுங்கள். நாளை கட்டி அணைத்துக் கொள்வோம். இதுதான் இந்த பாலக பருவத்தின் அழகு. முருகா, நான் கேட்ட மன்னிப்பு உனக்கு போதவில்லை என்றால் என் இரு காதுகளையும் பிடித்து உன் முன்னே நான் தோப்புக்கரணங்கள் போடுகிறேன். போதுமா? ஆக நான் வருந்துவதைக் கண்டு நீ சிரிக்கிறாய், அப்படித்தானே முருகா? இல்லை அண்ணா, எல்லோரும் பொதுவாக தங்கள் முன்னே தோப்புக்கரணம் போடுவார்கள். ஆனால் தாங்களோ என் முன்னே தோப்புக்கரணம் போடுகின்றீர்கள். எனக்கு அது வேடிக்கையாக இருந்தது, சிரித்து விட்டேன். உன் ரணத்தை மறந்து சிரித்தாயே, அதுவே போதும் எனக்கு. நடந்தது நடந்துவிட்டது. இனிமேல் நாம் இருவரும் எப்போதும் இணை பிரியாத மித்திரர்களாக இருப்போம். நான் என் அன்பு தம்பியை என் இதயத்திலும் சிரசிலும் காலமெல்லாம் சுமப்பேன். அண்ணா, தங்களை விட சிறந்த மித்திரன் எனக்கு வாய்க்க இயலுமா? காலமெல்லாம் அன்பொழுக நாம் இணைந்திருப்போம் அண்ணா. தமிழ்க்கடவுள் முருகன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ்க்கடவுள் முருகன் தொடர்கிறது. வெகு காலத்திற்கு பின் கைலாயத்தில் அமைதி திரும்பியுள்ளது. இணையில்லா ஆனந்தம் நிலை பெற்றதாக நான் உணர்கிறேன் சுவாமி. தங்களால் அதை உணர முடிகின்றதா? திக்குதோறும் பிரச்சனை, திரும்பிய பக்கமெல்லாம் கோரிக்கைகள். இதில் இதை கவனிக்க எனக்கு எங்கே நேரம் இருக்கிறது பார்வதி? ஆக நான் இங்கு உண்பதும் உறங்குவதுமாக பொழுதை விரயமாக கழிக்கிறேன் என்று கூறாமல் கூறுகின்றீர்களா? பார்த்தாயா, இப்போதுதான் கைலாயத்தில் அமைதி திரும்பியது என்று கூறினாய். அந்த அமைதிக்கு நீயே குந்தகம் விளைவிக்கலாமா? சொல். சுவாமி, நம் புத்திரர்கள் இருவரும் எத்தனை ஒற்றுமையோடு இருக்கிறார்கள் தெரியுமா? ஒருவர் மீது ஒருவர் அன்பு மழையை பொழிகின்றார்கள். அவர்களுக்கு இருந்த தன்முனைப்பு ஒழிந்து நிகரற்ற அன்பு மலர்ந்துள்ளது. பிணக்கமும் அன்பும் எப்போதும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தது. நானோ அன்பை பற்றி கூறுகின்றேன், தாங்களோ பிணக்கத்தை நினைவூட்டுகிறீர்கள். தோன்றியதை கூறினேன். விட்டேற்றியான பேச்சு, விருப்பு வெறுப்பில்லா வாழ்வு. தாங்கள் இந்த உலகத்தை காக்கும் ஈசனாக இருக்கலாம், ஆனால் ஒரு பெண்ணாக
எனக்கு இந்த குடும்பத்தின் நலன் பெரியது. தாங்கள் அகிலத்தை காக்கும் சர்வேஸ்வரன் நாயகன் என்பது உண்மைதான். ஆனால் இந்த குடும்பத்தின் உயிர் மூச்சாக விளங்கும் சர்வேஸ்வரனும் தாங்களே என்பதை மறந்துவிட வேண்டாம். நாராயண நாராயண. பார்வதி, கைலாயத்தில் அமைதி திரும்பிவிட்டது என்று கூறினாய் அல்லவா? இனி அந்த அமைதியின் கதி என்னவோ? நாராயண நாராயண. ஈசனே, எம்பெருமானே, தாங்களும் என்னை இப்படி இழித்துரைக்கலாமா? உலகத்தின் நன்மை பொருட்டு திரிலோக சஞ்சாரியான எனக்கு இந்த அவப்பெயர் ஏனோ? நாரதா, உன்னை நான் அறிவேன். வந்த காரணத்தை கூறு. அன்னையே, லோகமாதா, புவனேஸ்வரியே, தங்களை வணங்குகிறேன். நாரதா, என்ன இது? என்றும் இல்லாத ஒளிச்சூடர் இன்று உன்னிடமிருந்து மலர்கிறது. அதன் காரணம் என்ன? ஒளியும் சுடரும் என்னிடமிருந்து வரவில்லை. அது இந்த அற்புத மாங்கனியிலிருந்து தோன்றியது. சிவபெருமானே, இதை அடியேனின் காணிக்கையாக தாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாராயண நாராயண. குருதேவா, தங்கள் கணிப்பில் என்ன தெரிகிறது? உடனே ஆவாகினி யஞ்ஞங்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள். நானே மூத்தவன். மூத்தவனுக்கே முதல் உரிமை உண்டு. அன்னை தந்தையின் இதயத்தில் நீங்கா இடம் பெற்றவன் நானே. எனவே இக்கணி எனக்கே சொந்தமானது. பார்வதி, இப்போதுதான் நம் புத்திரர்கள் ஒற்றுமையாக இருப்பதாக கூறினாய். ஆனால் இப்போது நான் காணும் காட்சியோ வேறாக அல்லவா உள்ளது? தீயவனாக இருக்கும் பட்சத்தில் ஒருவனின் கனவுகள் கூட தீமையின் வெளிப்பாடாகவே இருக்கும். நல்லவனாக இருக்கும் பட்சத்தில் கனவில் கூட நிறைவேற்ற முடியாத அரிய செயல்கள் நிஜத்தில் நிறைவேறும்.